ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. சூப்பர் ஸ்டார், ஸ்டைல் மன்னன், வசூல் சக்கரவர்த்தி இப்படிங்கிற எல்லா புகழையும் பெற்றுள்ள ரஜினிகாந்த் சாரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரஜினிகாந்த் 12/12/1950 பெங்களூரில் பிறந்தாங்க. இவரோட தந்தை பேர் பார்த்தீங்கன்னா ராமாஜி ராவ் கெய்க்வாட், தாயார் பேர் ராமாபாய். இவரோட இயற்பெயர் சிவாஜி ராவ். பட் நமக்குலாம் ரஜினி சார் தான் தெரியும், ரஜினிகாந்த் தான் தெரியும். சரி, இவருக்கு 2 அண்ணன்க. ஒன்று வந்து சத்யநாராயண ராவ், 2வது வந்து நாகேஸ்வர ராவ். சரி, சின்ன வயசுல பெங்களூர்ல பசுவங்குடியில தான் இவங்க ஸ்கூல் படிப்ப ஆரம்பிச்சாங்க. பிரீமியர் மாடல் ஸ்கூல் தான் ஸ்கூல் பேரு. பட் இவருக்கு படிக்கும்போது படிப்பை விட விளையாட்டுல தான் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குது. பட் சோகம் என்னன்னா 7 வயசுல தன்னோட தாயாரை இழந்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்ததுனால முரட்டு சுபாவம் தான் ரஜினிக்குள்ள அதிகமா இருந்திருக்குது. இருந்தாலும் அவர் படிப்பை கோட்டை விடல, SSLC பாஸ் பண்ணிட்டாரு. பட் எல்லாரையும் போல காலேஜுக்கு போகணும் தான் அவரோட அப்பாவோட ஆசை. அது மட்டும் இல்லாம அவர் அப்பா தன்னை போல போலீஸ்காரரா ரஜினிகாந்த் ஆகணும்ன்றதுலயும் ரொம்ப ஆசை வச்சிருந்தாரு. பட் ரஜினிகாந்துக்கு தான் காலேஜுக்கு சேர விருப்பமே இல்லை. இருந்தாலும் கட்டாயமா காலேஜில் சேர்த்து விட்டுட்டாங்க. சினிமா மோகத்தினால ரஜினிகாந்த் காலேஜுக்கு கட்டுற ஃபீஸான 200 ரூபாயை தூக்கிட்டு ஓடி வந்தாரு சென்னைக்கு. அங்கதான் அவரோட திரைப்பயணம் ஆரம்பிச்சிச்சியா? ஆஹா, பார்க்கலாம். சினிமால சேரணும்னாலும் அவரு சென்னையில கண்டிப்பான முறையில தாக்கு பிடிக்கிறதுக்கு சில வேலைகள் பார்த்தாகணும். காசு ரொம்ப முக்கியம். ஆமா, அவர் என்ன வேலைலாம் பார்த்தாருன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. மூட்டை தூக்குனாரு. அது மட்டும் இல்லாம தச்சு பட்டறையில வேலை பார்த்தாரு. தச்சு பட்டறைனா இரும்பு லேத்து. அது வேலையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கடினமான வேலையெல்லாம் பார்த்து மூட்டை தூக்கி இருக்காரு. தச்சு வேலையில வேலை பார்த்திருக்காரு. அப்பவும் வருமானம் போதாதனால பெங்களூருக்கே திரும்பி போயிட்டாரு. சரி, பெங்களூருக்கு திரும்பி போய் அங்க போய் என்ன பண்ணாரு? ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தாரு. மறுபடியும் தச்சு பட்டறையில வேலை பார்த்தாரு. ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்தாரு. லாரி செட்ல வேலை பார்த்தாரு. அது மட்டும் பத்தாம மறுபடியும் மூட்டை தூக்குனாரு. ஸோ இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு கிடைக்கிற காசை வச்சு சினிமாக்கு போவார். சரி, தன் தம்பி நல்ல நிலைக்கு வரணும்னு சத்யநாராயணா நினைச்சதுனால ரஜினியை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்த்துடணும்னு அங்கதான் பஸ் கண்டக்டரா சேர்த்து விட்டாரு. அங்கேயும் அவர் சும்மா இல்லை, அவரோட ஸ்டைல பஸ் கண்டக்டர் வேலையிலே காட்ட ஆரம்பிச்சாரு. அதை சுத்தி இருக்கக்கூடிய பாக்குற பயணிகள், அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டான ஆசையை தூண்டி விட்டாங்க. நீ நடிக்க போகலாம், பெரிய நடிகனா ஆகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால ஆக முடியும் அப்படின்னு அவரை நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா சென்னைக்கு வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து நடிப்பை கத்துக்கிட்டாரு. அங்கதான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. கே பாலச்சந்தர் சார் அங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வருவாங்க. அவரை பார்த்து ஒரு அறிமுகம் ஏற்படுத்திக்கிட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்த நினைச்சார். பாலச்சந்தர் சார் தான் ரஜினிகாந்த்ன்ற ஒரு இளைஞனுக்குள்ள சூப்பர் ஸ்டார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரோட படமான அபூர்வ ராகங்கள்ல ரஜினிக்கு ஒரு வேடம் கொடுத்தாங்க. அது சின்ன வேடம் தான், ஆனா முக்கியமான வேடம். யார் அந்த புதுமுகம்னு எல்லா ரசிகர்களும் கேட்கும்படியா நடிச்சார். அதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர் சார் தன்னோட 3 முடிச்சு, தப்பு தாளங்கள் ஆகிய படங்கள்லாம் கதாநாயகன் வேடம் கொடுத்தாங்க. ரஜினி சார் முன்னேற ஆரம்பிச்சாரு. அப்புறம் இயக்குனர் ஸ்ரீதர் நடிச்ச இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துல கமலஹாசன், ரஜினி 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் மசாலா படங்கள்லயே நடிச்சு வந்த ரஜினி முள்ளும் மலரும் படத்துலதான் கொஞ்சம் மாறு வேடத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோபனாவோட அண்ணனா மனதை தொடும் அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா புரியும். பாலாஜி தயாரிச்ச பில்லா சொல்லவே வேண்டாம். பில்லா சக்க போடு போட்டுச்சு. ஏவிஎம்மோட முரட்டுக்கால, முக்தா பிலிம்ஸின் பொல்லாதவன், மகேந்திரனின் ஜானி, இந்த படத்துல எல்லாத்துலயும் நடிச்சதுனால ரஜினி நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்தார். ரஜினியோட 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா. மாறுபட்ட வேடங்கள்ல தன்னால நடிக்க முடியும்னு காமிச்ச படம் தான் 6 to 60 வரை எங்கேயோ கேட்ட குரல். இந்த 2 படமும் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கிற மாதிரி எடுத்த படம். கண்டிப்பா நீங்க பார்க்கலன்னா ஒரு தடவை பாருங்க. சரி, சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல மன்னன், பாலச்சந்தரோட அண்ணாமலை, இந்த 2 சூப்பர் ஹிட் படங்களும் சூப்பரா அமைஞ்சிச்சு ரஜினிக்கு. ஆரம் வீரப்பன் தயாரிச்ச பாட்ஷா படம், பாட்ஷா சொல்லவே வேணாம், ரஜினியை வெற்றியின் சிகரத்துக்கே அழைச்சிட்டு போன படம் தான் பாட்ஷா. சரி, பின்னாடி எம்ஜிஆர் பாணியில தான் இமேஜை உயர்த்தி காட்டக்கூடிய படங்கள்ல மட்டும்தான் நடிக்கணும்னு முடிவெடுத்து அண்ணாமலை, முத்து, படையப்பா இந்த 3 படத்துலயும் நடிச்சாரு. முத்து படம் நான் சொல்லியே ஆகணுங்க. ரஜினி சாருக்கு ஜப்பான்ல இன்னமும் ரசிகர்கள் ஜாஸ்தினா அதுக்கு காரணம் டான்சிங் மகாராஜா அப்படின்ற பேர்ல முத்து படம் அங்க ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு. இன்ன வரைக்கும் ரஜினி சாருக்கு ஜப்பான்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்கேயும் அவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் முத்து தான். படையப்பா வசூல்ல சரித்திரமே படைச்சிச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, தமிழ்ல மட்டும்தான் ரஜினி முன்னேறினாரா? இல்லவே இல்லை.
ஹிந்தி படத்துல அந்தா கானும் அப்படின்ற படம் சக்கப்போடு போட்டு வெற்றி பெற்றுச்சு. சரி, ஹிந்தியோட நிப்பாட்டினாருன்னு நினைச்சீங்களா? இல்ல, ரெட் ஸ்டோன் அப்படின்ற இங்கிலீஷ் படத்துலயும் தானே வசனம் பேசி நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஜெயிலர், ரஜினிகாந்த் இன்னும் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத சினிமாவோட திரையுலக பயணத்துல நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார், நிரூபிப்பார். சரி, இந்த தகவலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.